வணக்கம். நான் ப்ரிப்பேர் ஆகாம போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இது. உங்கள் எல்லாருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். ஜோதிடமானது ஒரு மிகப்பெரிய அரிதான கலை. எல்லோருக்கும் வாய்க்கப்பெறாது. அதில் முயற்சி பண்ணி அதில் நல்லபடியாக வெற்றிகரமாக பயணம் பண்ணி கொண்டிருப்போர் பல ஜோதிடர்கள். பொதுவாக இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஜோதிடர்களுக்கு ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் பேசுகிறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்க அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க அவங்க கிளைண்ட்டுக்கிட்ட. சில பேர் சேவை முறையில் வேலையை செய்யலாம். பட் பொதுவாக நான் என்ன கவனிக்கிறேன்னா, இந்த ஜோதிடத்தில் சில பேர் ஜோதிடம் சொல்கிறவங்க ஒரு ஸ்கேம் மாதிரி நடத்துகிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. நிறைய ஜோதிடர்களை நானும் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க யதார்த்த ஜோதிடர் செல்வி, அப்புறம் ஆர்கே டில்லி பாபு அந்த ஜோதிடர் அவங்களும் ரொம்ப எனக்கு மதிக்கக்கூடிய அவங்க. மிகப்பெரிய மதிப்பு அவங்க மேலே எனக்கு உண்டு. அப்புறம் இன்னும் சில ஆசான்கள்லாம் இருக்கிறாங்க, ஜோதிட ஆசான்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஜோதிடம் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க ஃபஸ்ட்டு பொது பலன்களை சொல்கிறாங்க. இப்போது கன்னி ராசி அப்படின்னா கன்னி ராசியோட குணாதிசயங்கள், எந்த ஜோதிட புக்கை வாங்கினாலும் அந்த குணாதிசயங்கள் அதில் இருக்க போது அது ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அதில் எதுவும் புதுசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன நட்சத்திரம், எந்தெந்த நட்சத்திரம் உள்ளே இருக்குது, அது எத்தனாவது கட்டத்தில் இருக்குது, ராசி கட்டத்தில் இருக்குது, அந்த மாதிரி பொதுவான விஷயங்களை பேசி முதல்ல ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பர்சன்டேஜில் வச்சுக்குவோம். ஒரு 100 நிமிஷம் வீடியோ இருக்குது அப்படின்னாக்கா 100% வச்சுக்குவோம். அந்த 100%ல் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 15லேருந்து 20% வெறும்னு புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய காலங்காலமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசி முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டோம்னா, இன்றைக்கி கோச்சாரம் எங்கேருந்து எங்கே நடந்துச்சு, குரு இந்த ராசியிலேருந்து இந்த ராசிக்கு போனாரோ, இல்லை ராகு பயிற்சியோ, அந்த ராகு பயிற்சி அதை காமனாக அதை பற்றி பேசுகிறாங்க. சனி பயிற்சியை பற்றி அதிகமாக பேசுவாங்க இல்லைங்களா. அப்போ சனி கொடுத்தார் தடுக்க யார் வரலாறு அப்படி இப்படின்னு. சில பேர் சனீஸ்வரன் இல்லாது சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கம். ஏங்க நீங்கள் கன்னி ராசிக்கு எங்களுக்கு ஜோதிடம் போடுறேன்னு சொல்லி தம்ப்நெயில் போட்டிருக்கிறீங்க. நாங்கள் கன்னி ராசியை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது எங்களுக்கு வெறும் கன்னி ராசியோட பலன் தான் தெரியணும் ஒழிய இந்த மாதிரி சுற்றி சுற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது எங்களுக்கு சுவாரஸ்யம் தான். நாங்களே இப்போ பின்னாடி போய் இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறீங்கன்னா அந்த பொது பலனோ அந்த விஷயங்களே நாங்கள் போய் பார்த்துக்குவோம். ஆனால் முழுக்க நேர விரயம். ஸோ முதல்ல ஒரு 20% வெறும்னா பொதுவாக அந்த ராசியோட விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். 100 நிமிஷத்தில் சொல்கிறேன். அடுத்த 20 நிமிஷம் என்ன பேசுகிறாங்கன்னா, கோச்சாரத்தில் என்ன மூவ்மெண்ட் ஏற்பட்டிருக்கு, இல்லை அந்த ராகுக்கு எப்படி தலையை வெட்டினாங்க, இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் ஓட்டிடுறாங்க. இப்போ மிச்சம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஃபஸ்ட்டு அதை நம்மளோட பொது பலனில் போச்சு. இன்னொரு 20% இந்த கோச்சாரத்தை பற்றி பேசுனதில் போச்சு இல்லைங்களா. அடுத்தது 3வது தான் அவங்க ஏதோ சொல்ல போகிறாங்க. அட்லீஸ்ட் இப்போவது நம்மளை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதில் தான் சொல்லுவாங்க இந்த ராசியோட பேரை ஸ்டார்ட் பண்ணி இந்த ராசி இத்தனை நட்சத்திரம் இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. முதல்ல சொன்னது ராசியோட பொது பலனை, திரும்ப அதே இடத்துல அந்த தலைப்பில் பேசுவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50% ஆஃப் த வீடியோ ஓடி போயிடும். சரி 50% தொலைக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணோம்னா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, போன வருடம் உங்களுக்கு காரை ஜப்தி பண்ணிட்டு போயிட்டாங்க. போன வருடம் உங்களுக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு. சென்ற வருடம் நீங்கள் பணத்தில் வேலை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சென்ற வருடத்தோட பலன்களை சொல்கிறாங்க. இந்த சென்ற வருடத்தோட பலன்களை சொல்லும் பொழுது கேட்குறவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அட பரவாயில்லையே ஜோதிடர் நல்லா சொல்கிறாருன்ட்டு. அதில் என்னன்னு கேட்டோம்னா, இவங்க நிஜமாகவே சொல்கிறாங்களா இல்லை வெறும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களை படிக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. ஒரு ஜோதிடர் சொல்லும் போது போட்டு உடைச்சிட்டார். மிதுன ராசிக்கு அஷ்டமத்தில் சனி நடந்துக்கிட்டு இருந்தபோது அவர் சொன்னார், 10 பேர் வராங்க அப்படின்னாக்கா 10 பேரில் 8 பேர் மிதுன ராசிக்காரங்களாக இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி குறைகள் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கணவன் ஓடி போயிட்டார், எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு 2025 என்னெல்லாம் வந்தாங்களோ அவங்கள டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்தந்த ராசிக்காரங்க வந்தாங்க, இந்தந்த பிரச்சனையோடு வந்தாங்கன்னு சேர்த்து வச்சுக்கிறாங்க. இந்த ராசி பலன் சொல்லும்போது
மோர் தென் 50% வீடியோ ஓடிடுச்சு. 50% வீடியோ ஓடினதுக்கப்புறமாட்டி சென்ற வருடத்துலேருந்து பலன் என்னமோ இவங்க கணிச்சது கணக்காக இவங்க கணிக்கலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சென்ற வருடம் வந்துட்டு போன கஸ்டமரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை படிக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து மனசு பயங்கரமாக லைக்குது. ஆஹா பரவாயில்லையே, போன வருஷம் நடந்து அப்படியே சொல்கிறாங்களே, கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாங்களான்ட்டு. ஒரு 15 கன்னி ராசிக்காரங்க போயிருந்தாங்கன்னா, அந்த 15 கன்னி ராசிக்காரங்களோட கலெக்ஷனை சொன்னாக்கா மற்ற கன்னி ராசிக்காரங்களுக்கு இது பொருந்த போகுது. உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, பலனானது கணிக்கப்படவே இல்லை இந்த ஜோதிடரால். இது வரைக்கும் நான் சொன்ன வரைக்கும் எதுவும் பலனே அவங்க கணிக்கலை. ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற விஷயத்த சொன்னாங்க. எதை பொது பலனா அது அந்த ராசிக்கு உண்டான தத்துவத்தை சொன்னாங்க. அடுத்தது கோச்சாரத்தில் இருக்கிற மூமெண்ட்டை சொன்னாங்க. திரும்ப ஒரு தடவை சான்ஸ் எடுத்து இந்த நட்சத்திரம் பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? 50% ஓடிடுச்சு வீடியோஸ். இனியாவது ஏதாவது சொல்லுவாங்க நமக்கு சரியாக போகுதுன்னு பார்த்தாக்கா போன வருஷம் நடந்தது. அதுக்கப்புறமா 50% வீடியோ ஓனப்புறம் சொல்கிறாங்க. அந்த 50% ஓனதுக்கப்புறம் சரி ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு நினச்சாக்கா பொதுவாக அட்வைஸ் கொடுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வண்டியில் வேகமாக போகாதீங்க, இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்கன்னு. அது வந்து எப்படின்னா அப்படி ஒரு காமன் அட்வைஸ் நான் என்னமோ சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஐயா நீங்கள் என்னங்க ஐயா கணிச்சிங்க, நீங்கள் என்ன போட்டிருக்கிறீங்க, இது நடந்தே தீரும்னு போட்டிருக்கீங்க. சத்தியமாக உலகத்தில் ஏதாவது ஒன்று நடந்தே தீரும்னு இருக்கா? ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதுங்களா? அப்புறம் எதுக்கு இது நடந்தே தீரும்னு ஒரு ஸ்டோரி எழுதுறீங்க? இது யாரை ஏமாத்துறதுக்கு எழுதுறீங்க? உங்களுக்கு ஜோதிடம் தெரிந்தால் நீங்கள் ஜோதிடம் மட்டுமே கூறுங்கள். உங்களுக்கு தெரியலைன்னா போய் கற்றுக்குங்க. அதை விட்டுட்டு இருக்கிறவங்க புதுசாக ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்தவங்களெல்லாம் போட்டு குழப்பாதீங்க. நான் ஒரு 15லேருந்து 20 ஜோதிடர்களை பின்பற்றினேன் பிகினிங்கில் இந்த ஜோதிடத்தை பற்றி ஆர்வம் கொண்ட போது. ஆனால் எனக்கே கொஞ்ச நாள் கழித்து புரிய ஆரம்பிச்சிச்சு, இவங்கெல்லாம் வெட்டியாக வாய் உதார விட்டுட்டுருக்குறாங்க. இது வெறும்னு ஒரு புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து ஜோதிட புக்கில் இருக்கக்கூடிய பொது பலன்களை படித்து இவங்கெல்லாம் காலத்தை தள்ளுறாங்கன்னு எனக்கு புரியுது. சரிங்களா? இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம ஆர்கே டில்லி பாபு அவங்க ஜோதிடர் நினைக்கிறாங்க, அருமையாக சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் ஆன் பண்ணோம்னா மழை பெஞ்ச மாதிரி ஜஸ்ட்டு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. என்னத்தை சொல்ல வந்தோம், இதான்ப்பா கணிச்சோம், இதான்ப்பா அவன் கட்டம், இங்கேருந்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த இதை பார்க்குது, கட்டத்தை பார்க்குது, இதோட பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கிறாங்க. ஜாலியாக போயிட்டுருக்காங்கன்னா சின்சியராக அவங்க ஜோதிடம் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் பல ஜோதிடர்கள் போட்டு உழப்புறாங்க, மக்களை கொலை பண்ணுறாங்க. அவங்களுக்கு புரியலை. அவங்க எதை நம்ம எல்லோரும் ஏமாத்துறோம் அப்படின்னு நினச்சி இல்லைங்க. ஒரு கலையானது பல குருமார்களை கொண்டு அந்த காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்து வடிவமைக்கப்பட்டு இந்த இந்து மதத்துக்கே உண்டான சிறப்பான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய விஷயத்த, சரிங்களா, நம்மளோட தொன்மையை நீங்கள் வந்து ஒரு கோமாளி கேலி கூத்தாக்குறீங்க உங்களோட காசுக்காக. புரியுதுங்களா? கஸ்டமர் பிடிக்கிறதுக்காக. தயவு செய்து இதை பண்ணாதீங்க. நான் இந்த ஜோதிடத்துக்குள்ளாட்டி ஆர்வம் கொண்டு ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளாட்டியே சொல்லலாம். 4-5 வருஷத்துக்குள்ளே ஆர்வம்னா எனக்கு எதுவும் பொதுவாக தெரியாது. நான் வெறும்னா பலன் கேட்குற ஒரு சாமானியன் தான். ஆனால் என் கண்ணிலே இது படுது. இவ்வளோ கேவலமாக அவங்க நடந்துக்க வேண்டிய அவசியம் என்ன? காசுக்காக எதுவுமே எதை வேணாலும் செய்வீங்களா? உங்களோட சொந்த கலாச்சாரத்தை அழிப்பீங்களா? நீங்கள் எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க, நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? இதை பல நல்ல ஜோதிடர்கள் இருந்தாலும் நான் வந்து இந்த ஜோதிடர்கள் நேரத்தை விரயம் பண்ணக்கூடிய ஜோதிடர்களை மட்டுமே குறிப்பிட்டு இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். சரிங்களா? நான் எடுத்துக்காட்டாக அவங்க ஆர்கே டில்லி பாபு சாரை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அற்புதமான மனிதர். மழை பெஞ்ச மாதிரி வாயை திறந்து மழைன்னு சொல்லிவிட்டு வர்ட்டாவாசன்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போய்கிட்டே இருப்பார். வேறு எதுவும் நோ நான்சென்ஸ், நாட் டெல்லிங் எவ்ரி டைம். இந்த கட்டத்துக்குள்ளே என்ன சொல்லுவீங்க, இந்த நட்சத்திரம்லாம் இந்த ராசிக்குள்ளே இருக்குன்னு. இதெல்லாம் நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? ஒரு தடவையும் வீடியோ போடும்போதும் உனக்கிட்ட உன் ராசிக்குள்ளாட்டி எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு எதுக்கு சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட சொல்ல கண்டென்ட் இல்லைன்னா சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு ப்ரெடிக்ஷன் இல்லைன்னா 3 நிமிஷம் போடுங்க. ஆனால் அந்த 3 நிமிஷம் பார்க்குறவன் அடுத்த வாட்டி உங்களை வந்து பார்க்குற மாதிரி போடுங்க. உங்களுக்கு கணிக்க தெரியலன்னா கம்முன்னு விட்டுருங்க. தயவுசெய்து வந்து யூடியூப்பை குப்பையாக்க வேண்டாம். மக்கள் வாழட்டும். சரிங்களா? உங்களோட குப்பைக்குள்ளே தோண்டி வந்து உண்மையான ஜோதிடர்களை அணுக வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தாதீங்க மக்களுக்கு. அது ஒரு வகையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை உங்களை மாதிரி வீணாக போன வீடியோ போட்டு தடுக்கிற மாதிரி ஆகும். சரிங்களா? உங்களை மனசை புண்படுத்துறதுக்காக சொல்லலை. நீங்கள் தயவு செய்து தெரிஞ்சோ தெரியாமலோ அடுத்தவங்களுக்கு பாவத்தை இழைச்சிட்டு இருக்கிறீங்க. அது அவசியமற்றது. மக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக ஜோதிடர்கள்ட்ட ராசி பலனை யூடியூப்பில் தெரிஞ்ச அளவுக்கு கேட்டு பயன்பெறட்டும்.
சரிங்களா? நடுவில் நீங்கள் நிற்க வேண்டாம். அவ்வளோதான் என்னோட பணிவான வேண்டுகோள். வணக்கம். நன்றி.